அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கங்கள். இது குறுந்தொகையில் ஒரு கட்டுரை. இலக்கியங்களில் குறுந்தொகை, சங்க இலக்கியத்தில் முதன்மையான இலக்கியமான இந்த குறுந்தொகை, அதில் களவு முதல் கற்பு வரை உள்ள சில அரிய நிகழ்வுகளை பற்றி சொல்வது என்னோட இந்த கட்டுரை. குறுந்தொகையில் தலைப்பு குறுந்தொகையில் களவு முதல் கற்பு வரை அரிய நிகழ்வுகள். சரிங்களா? அடுத்து முன்னுரைக்குள்ளே போகலாம். முன்னுரை: சங்க அக இலக்கியங்களில் சிறப்பானதாகவும் எளிய கருத்துக்களை உள்ளடக்கியதாகவும் அமைந்த நூல் குறுந்தொகை ஆகும். இக்குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள 401 பாடல்களும் ஒவ்வொரு நிகழ்வை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இதில் தலைவன் தலைவியின் வாழ்வில் இயற்கை புணர்ச்சி தொடங்கி இல்லறத்தில் சிறந்து விளங்குதல் வரை உள்ள நிகழ்வுகளில் அரிதாக நிகழும் நிகழ்வுகளை விரிவாக ஆராய்வதாக இக்கட்டுரை அமையும். இயற்கை புணர்ச்சி. காட்டு வழியில் தன் குறியில் இருந்து தப்பிய மானை துரத்தி சென்ற தலைவன் காட்டின் நடுவே உள்ள சோலையில் மலர் பறிக்கும் ஒரு பெண்ணை கண்டு காமுற்று காதலுற்று நாட்டம் கொண்டு மேலும் அவளை பற்றி அறிய அவள் அருகே செல்லும்போது தலைவியும் அவனை கண்டு ஒரு நீல மலரை குறித்து கைகாட்டி அதனை தனக்கு பறித்து தருமாறு கூறுகின்றாள். ஏனெனில் தான் அம்மலரை பறிக்க பலமுறை முயன்றும் முடியாமையால் அழுததாகவும் அதை கண்ட தோழி இது வேண்டாம், வேறு மலரை பறித்து கொள்ளலாம் என்று கூறியும் கேட்காமல் அம்மலரை பறிக்க மீண்டும் மீண்டும் முயன்றதாகவும் குறுந்தொகை 366வது பாடலில் தலைவி கூறுகின்றாள். இவ்வரிய நிகழ்வு தலைவன் தலைவியின் இயற்கை புணர்ச்சிக்கு தக்க சான்றாக அமைகின்றது. தலைவன் தலைவி முதல்ல சந்திக்கிறதுக்கான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுது. அதனால் இதுக்கு பேர் பூத்தரு புணர்ச்சி. அதுக்கப்புறம் தலைவன் கொண்டு போய் பூவை இது பண்ணுறதுனால பூத்தரு புணர்ச்சி, புனல் தரு புணர்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் 2 வகை சொல்லுவாங்க. அடுத்து இந்த களிறுதரு புணர்ச்சி இந்த மாதிரிலாம் வரும். இதில் பூத்தரு புணர்ச்சி, இங்கே பூவை பறித்து கொடுக்குறது காரணமாக அவங்களுக்குள்ள காதல் நிகழ்வு ஏற்படும். புணர்ச்சி முதல் இயற்கை புணர்ச்சி இடம்பெறுதல் இது ஒரு அரிய நிகழ்வு அப்படின்றத நான் பதிவு செஞ்சுருக்கேன். தலையாடை தருதல். அடுத்ததாக தலையாடை தருதல். தலைவியுடன் இயற்கை புணர்ச்சியில் ஈடுபட்ட தலைவன் களவு புணர்ச்சியை நீட்டிக்க எண்ணி மறுநாளும் தலைவியை அதே இடத்தில் சந்திக்க செல்கின்றான். அவளுக்கும் தலையாடையை கொடுத்து களவை நீட்டிக்கின்றான் என்ற இவ்வரிய நிகழ்வை குறுந்தொகை துத்திப்பாந்தல் பைத்து அகல் அல்குல் திருந்து இலை துயில்வு கோட்டு அசைத்த பசுங்குலை தலையிலும் உலையின் போகான் நான் தந்தனன் யாய்காத்து ஓம்பலே என குறுந்தொகை 294வது பாடல் சுட்டுகின்றது. இத்தலையாடை தலைவியின் அல்குல் அடங்கிய கீழ்ப்பகுதியை மறைக்க உதவிற்று. அவளோட உடல் பகுதியை மறைக்கிறதுக்கு இந்த தலையாடை அவன் கொடுத்தது உதவிற்று அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தலைவன் கொடுத்த தலையாடையை கையுறையாக ஏற்றுக்கொண்ட தலைவி அதை பரிசாக ஏற்றுக்கிறான். தலைவன் மீது தானும் களவு கொள்கிறாள். அவன் கொடுத்ததுனால வாங்கிட்டு அவன் மீது இவளும் காதல் கொள்கிறா. தலைவன் தன் மீது கொண்ட காதலால் திணைப்புணம் காத்த தன்னோடு அவனும் சேர்ந்து சுனைப்பூங்குவளை தொடலை தந்தும் திணைப்புணம் மருங்கில் படுகிளி ஓப்பியும் அப்படின்ற மாதிரி குறுந்தொகை 346வது பாடலில் ஆகிய அரிய நிகழ்வை செய்தும் காதலை வளர்த்தான் என கூறுகின்றாள். தலையாடை கொடுத்தோன்னே அவனோட காதலை இவளும் தொடர்றா. காதல் பரிசாக தான் அந்த தலையாடை முதல்ல கொடுக்குறான். அதை ஏற்றுக்கிட்டு இவளும் அவனோட காதலுக்கு உடன்படுகிறாள். அப்போ இவளோட வேலை என்னென்னா, குவளை தொடலை தந்தும் அந்த குவளை பூவை பறித்து இது பண்ணி கொடுத்தோம். திணைப்புணம் மருங்கில் படுகிளி கிளியை கிளி விரட்டுறது தான் இவளோட வேலை. திணைப்புணத்தில் காவல் காக்கிறா, திணையை காவல் காக்கிறா. அப்போ அதில் படுகிளி, அந்த கிளி வரக்கூடிய கிளியை ஓப்பியும் அப்படின்னா கிளியை விரட்டுறதுக்கு அந்த சொல்லை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி அரிய செயல்களை செய்தெல்லாம் காதலை வளர்த்தான் அப்படின்ற மாதிரி இந்த குறுந்தொகை பாட்டில் சொல்கிறாங்க. மேற்கூறிய அரிய நிகழ்வுகளால் தலைவியிடம் மிகுதியான காதலை கொண்ட தலைவன் தலைவியை கற்பில் விரைவில் கூட வேண்டும் என எண்ணி அவளை மணமுடிக்க அந்தணர் அறவோருக்கு தேவையான பணிகளை செய்ய பொருள் தேட செல்கின்றான்.
பொருள் தேடச் சென்ற பிரிவு துயரால் தலைவனை பிரிந்து தலைவி வருந்துகின்றாள். ஊன் உண்ணாமல் உறக்கம் கொள்ளாமல் உடல் மெலிகிறாள். அத்தகைய தலைவி பேசும் உரையாடலில் தொல்நிலை நெகிழ்ந்த வளையல் இங்கு பசந்தனல் மண் என் தோழி என குறுந்தொகை 303வது பாடலில் அரிய நிகழ்வாக ஆசிரியர் சுட்டுகின்றார். என்னன்னா, அவளோட நெகிழ்ந்த வளையல் வந்து அவள் சாப்பிடாம தலைவனை நினச்சி வருத்தப்பட்டுகிட்டே இருக்கனால எப்போ தலைவன் வருவானோ பொருள் தேடி விட்டுன்னு நினச்சி இது பண்ணுறனால அவளோட கை வளையல் வந்து கலண்டு ஓடுற அளவுக்கு ஒல்லி ஆயிட்டாலாம். சாப்பிடாம உடல் மெலிந்து காணப்படுறாளாம். அதைத்தான் சொல்கிறா. பசந்தனமல் என்னென்னா பசலை உடம்புல தோணுனதாகவும் சொல்கிறா. வளையலை அணிந்து அதனால் என்ன பண்ணுறாளாம், அரிய நிகழ்வாக இதை சொல்கிறாங்க. ஏனெனில் உடல் மெலிந்து வளையல் கலண்டாலும் சிறிய வளையலை அணிந்து அம்மெலிவை ஊராருக்கு புலனாகாமல் மறைக்கலாம் என்ற சொற்களை தலைவி கூறுவதே ஆகும். என்ன பண்ணுறாளாம், இந்த பொண்ணு ஏன் தெரியல இவ்வளோ இதுவாயிருச்சு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாளாம், வளைவு கலண்டு விழுகிற மாதிரி இருந்தாலும் உடல் மெலிந்தாலும் என்ன பண்ணுறாளாம், அந்த வளையலை கழட்டி போட்டு சிறிய வளையலை அளவில் சிறியதை எடுத்து அந்த மெலிந்த கைக்கு ஏற்ற மாதிரி போட்டு மறைக்கலாம். ஊரார் வந்து இந்த நான் காதல் வயப்பட்ட செய்தி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்காக அதைத்தான் அவள் சொல்கிறா. என்னென்னா, ஏனெனில் உடல் மெலிந்து வளையல் கலண்டாலும் சிறிய வளையலை அணிந்து அம்மெலிதலை ஊராருக்கு புலனாகாமல் மறைக்கலாம் என்ற சொற்களை தலைவி கூறுவதே ஆகும். இது ஒரு அரிய நிகழ்வாக நான் கருதி இந்த பாடல் எடுத்து காட்டி இந்த செய்தியை எழுதியிருக்கேன். உணவும் நீரும் தருவதாக. தலைவனின் வரைவு நீட்டிப்பால் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகும் தேய்பிறை போல தலைவி காட்சியளிக்கின்றாள். உடல் இளைத்து காணப்படுகின்றாள். முக்காலமும் தலைவனின் பிரிவிலேயே வாடும் தலைவி. முக்காலம்னா என்னென்னா காலை மாலை இரவு அப்படின்ற மாதிரி. அப்படி பிரிவிலேயே வருந்தும் தலைவி, வாடும் தலைவி அறிவரை கண்டு தலைவன் எப்போது வருவான் என வினவுகின்றாள். காலம் கணிக்கும் ஜோதிடன அறிவன் அப்படின்ற மாதிரி அவங்கள சொல்லுவாங்க சங்க இலக்கியத்தில். அந்த அறிவரை கண்டு அறிவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அறிவன் அவரை கண்டு தலைவன் எப்போது வருவான்னு கேட்குறாளாம். அறிவர் தலைவன் வரவை கூறியதும் மகிழ்ந்த தலைவி அறிவருக்கு வெண்ணெய் கலந்த சென்னல் சோற்று திரளையும் வெண்ணெய் ஊற்றி பிசைஞ்ச அந்த சென்னல் சிவப்பு அரிசின்னு சொல்லி இன்றைக்கி சொல்கிறோம்ல, அந்த சென்னல் சோற்று திரளையும் சோற்று உருண்டை மாதிரி அதையும் வெப்பம் மிகுந்த தண்ணீரையும் குளிர்காலத்தில் தண்ணி சுட வச்சு கொடுத்ததாலாம் சங்க இலக்கியங்கள் சுட்டுறாங்க. ஏன்னா குளிரில் தண்ணியை குடிக்க முடியாது. நடுநல் வாடையில் கூட சொல்லுவாங்க, அந்த தண்ணிலாம் பயன்படுத்தாமல் அந்த தண்ணீர் குவளை தண்ணீர் பயன்படுத்தாமே இருக்குன்னா தண்ணி குளிர்காலத்தில் அதிகமாக குடிக்க மாட்டோம் குளிரும்னு. ஆனால் இங்கே வர்றவங்களுக்கு அந்த வர்ற வறியவர்களுக்கு தண்ணியை சுட வச்சு கொடுத்ததா ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறாங்க. வெண்ணெய் கலந்த சென்னல் சோற்றுத்தரலையும் வெப்பம் மிகுந்த தண்ணீரையும் கொடுத்து விருந்தளிக்கும். தண்ணியை சுட வச்சு கொடுத்து, ஏன்னா குளிர்காலம் அதனால் விருந்தளிக்கிறாளாம். குறுந்தொகை 277வது பாடலில் அரிய நிகழ்வை குறுந்தொகை ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகின்றார். இதெல்லாம் அரிய செய்தி அங்கங்கே தான் காட்டப்படும், அதனால் இதை எடுத்து காட்டியிருக்கேன். அடுத்து, தலைவி பல நாட்கள் காத்திருந்தும் தலைவன் பொருளீட்டு மீளவில்லை. ரொம்ப நாளாக அவன் சொல்லிட்டு போன கார்கால மழைக்காலம் தொடங்கியும் தலைவன் வரலை. அதை சொல்லி பொருளீட்டு மீளவில்லை. பிரிவு துயரால் சினம் கொண்ட தலைவி களவில் அவனோடு சிரித்து மகிழ்ந்த தன் பற்கள் தற்போது அழிந்து போகட்டும் என நீ தானே சிரித்து விளாண்ட அவன் கூட, இப்போ வராமல் இப்போ இவ்வளோ நான் கஷ்டப்படுறியே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பல்லை பார்த்து அழிந்து போட்டு செத்துப்போ அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சு போ அப்படின்ற மாதிரி திட்டுறாளாம். சுரம் செல் யானை கல்வுரு கோட்டின் தெற்றென இரு இயரோ ஐய மற்றையாம் நும்மோடு நக்க வால் வெல் எயிரே அப்படின்ற மாதிரி. சுரம் செல் யானை கல்லூரு கோட்டின் தெற்றென இரு இயரோ ஐய மற்றும் யாம் நும்மோடு நக்க வால் வெல் எயிரே அப்படின்ற மாதிரி பல்ல திட்டுறா. தன்னோட வால் வெல் எயிரேனா வெள்ளையான அந்த பற்களை திட்டுறாளாம். 169வது பாடலில் தனக்கு தானே சாபமிட்டு கொள்கிறாள். தன்னோட பல்ல ஏதோ கெட்டொழிஞ்சு போட்டோன்னு தனக்கு தானே அவள் ஏன்னா தலைவின் இச்சையில் ஏன்னா தலைவன்
பார்த்துட்டு நீ தானே சிரித்து சிரித்து பேசி இது பண்ண காதலை வளர்த்த, இப்போ கஷ்டப்படு, எங்கிட்ட செத்து தொலை, அழிஞ்சு போ அப்படின்ற மாதிரி திட்டாலாம். தலைவியின் இச்செயலே ஒரு அரிய நிகழ்வே ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து தெய்வம் தொலைன். தலைவன் தான் மீண்டு வருவதாக கூறி சென்ற பருவம் வந்தும் இன்னும் வராமல் காலம் நீட்டித்தலால் ஊடல் கொண்ட தலைவி, இனி தலைவனுக்காக நான் கொற்றவை தெய்வத்திற்கு நேர்த்திக்கடன் செய்ய மாட்டேன், விரதம் பூண மாட்டேன், காப்பு நூல் அணிய மாட்டேன், தலைவனை பற்றி நிமித்தம் விருச்சி எதுவும் கேட்க மாட்டேன், ஏன் தலைவனை பற்றியே நினைக்க மாட்டேன் என குறுந்தொகை 218வது பாடலில் தலைவி தோழியிடம் உரைக்கும் சொற்கள் அரிய நிகழ்வே ஆகும் அப்படின்ற மாதிரி பதிவு செஞ்சுருக்கேன். என்னென்னா, வரலைன்னா கொற்றவை தெய்வத்துக்கு பழி நேர்த்திக்கடன் செய்ய மாட்டேன்னு சாமிக்கு வேண்டியிருப்பாங்க. தலைவன் வரட்டும்னு தோழியும் வரும். வந்ததுக்கப்புறம் நேர்த்திக்கடன் செஞ்ச பாடல்களும் குறுந்தொகையில் இருக்குது. இங்கே செய்ய மாட்டேன்னு தலைவி தோழிக்கிட்ட சொல்கிறாலாம். விரதம்லாம் இருக்க மாட்டேன், காப்பு நூல் கடவுளுக்காக வேண்டிட்டு கட்டுற அந்த நூல்னா நீ கட்ட மாட்டேன், தலைவனை பற்றி நிமித்தம் விரிச்சி எப்போ வருவான் எப்படி வருவான்னு அறிவன்கிட்ட கேட்டேன்னு பார்த்தோம்ல, விரிச்சி கேட்டேன்னா குரத்திக்கிட்ட கேட்குறது, இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன். ஏன் தலைவனை பற்றி இனிமேல் அவனை பற்றி நினைக்கவே மாட்டேன், வரேன்னு சொல்லிட்டு போனவன் என்ன வரல, இனிமேல் எதுக்கு அவனை பற்றி நான் நினைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தோழிக்கிட்ட தலைவி சொல்கிறாலாம். இதெல்லாமே அரிய நிகழ்வு அப்படின்ற மாதிரி நான் பதிவு செஞ்சுருக்கேன். இற்செரிப்பு தக்கதோ. தலைவன் வரைவிற்கு பொருள் தேடி மீண்டு வந்துவிட்டான். தலைவியை அவளது பெற்றோர் இற்செரித்து வைத்திருப்பதை அறிந்து பருவம் வாய்ந்த பெண்ணை மணமுடித்து கொடுக்காமல் இற்செரிப்பது இவ்வூருக்கு தக்கதோ என குறுந்தொகை 169வது பாடலில் என தோழியிடம் தலைவன் வினவும் இந்நிகழ்வு ஒரு அரிய நிகழ்வே ஆகும். தலைவன் என்ன பண்ணுறான்னா, பருவம் வாய்ந்த பெண்ணை மணமுடித்து கொடுக்காமல் இச்சேரிப்பது இவ்வூருக்கு தக்கதோ அப்படின்னு தோழியிட்ட உணவுறானா. பின் தலைவியை அவள் வீட்டின் இச்செரிப்பில் இருந்து மீட்டு வரைந்து கொள்ள தலைவன் எண்ணுகின்றான். அப்பொழுது அவன் தான் தலைவிக்கு களவில் அவளது மார்பிலும் தோளிலும் சந்தனம் செம்பஞ்சு குழம்பு கொண்டு கரும்பு வள்ளிக்கொடி பூ இலை தளிர் ஆகியவற்றை தொய்யிலாக வரைந்ததை இவ்வூர் அறிந்தால் அவளை எனக்கே மணமுடித்து கொடுப்பர் என 276 அரிய நிகழ்வை தலைவன் சுட்டுகின்றானா. என்ன பண்ணுறானா, அவளது மார்பில் நான் தான் இதெல்லாம் தொய்யில் வரைஞ்சேன், இதெல்லாம் இந்த ஊர் அறிந்தால் அலராக உணர்ந்து கொண்டால் எனக்கே திருமணம் அளித்து கொடுப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தலைவன் என்ன பண்ணுறானா, தோழிக்கிட்ட சொல்கிறானா. தமரிடம் பெண் கேட்டல். தலைவியை இற்சரிப்பதை கண்டு பொறுத்து கொள்ளாத தோழி தலைவன் மீது தலைவி கொண்ட காதலை தாயிடம் மட்டுமின்றி தந்தையிடமும் வெளிப்படுத்துவதாக அறத்தோடு நிற்றலாக இப்பாடல். எந்தையும் யாயும் உணரக் காட்டி ஒளித்த செய்தி வெளிப்பட கிளந்த பின் மலைகளு வெற்பன் தலைவந்து இறப்ப அப்படின்ற மாதிரி குறுந்தொகை 374வது பாடல் அரிய நிகழ்வாக அமைகின்றது. தோழியின் வரத்தோடு நிற்றலால் தலைவன் உறவினரிடம் வந்து பெண் கேட்கும் அரிய நிகழ்வும் நடைபெறுகின்றது. என்னென்ன சொல்கிறாங்க, எந்தையும் யாயும் உணர காட்டி, எந்தைனா தந்தையிட்டையும் தாய்கிட்டையும் சொல்லிட்டாலாம் தலைவன் தலைவி காதலை. ஒளித்த செய்தி அதுதான் எது மறைச்சி வச்சிருந்த இவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருந்த காதலை வெளிப்பட கிளந்த பின் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொன்னதுக்கு பின்னாடி மலைகளு வெற்பன் தலை வந்து இறப்ப, மலை நாட்டை சேர்ந்த அந்த வெற்பன் அவன் என்ன பண்ணுறானா, தலை வந்து இறப்ப பொண்ணை கொடுங்கன்னு கேட்குறானா. இதுவும் ஒரு அரிய நிகழ்வாக குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. அதை நான் இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். அடுத்து, தலைவனுக்கு உரியோய் நீ என தலைவியை அவள் தாய் தந்தை தமர் அறியாமல் உடன்போக்கள் அழைத்து சென்று பல தலைவர்கள் மணமுடிக்க இத்தலைவன் அவளது உறவினரிடம் பெண் கேட்டு சென்றதால் தலைவியது தாயும் தந்தையும் தமரும் தலைவனுக்கு தன் பெண்ணை மணமுடித்து கொடுக்க எண்ணி அத்தகைய தலைவனுக்கு உரியவள் நம் தலைவி என கூறும் அரிய நிகழ்வாக வரும் இசை புணரி உடை தரும் துறைவர்க்கு உரிமை செப்பினர் நமரே என குறுந்தொகை 351வது பாடல் சொல்லுது. இப்பாடல் இதில் நீ தலைவனுக்கு உரிமையுடையவள் என உனது சுற்றத்தார் கூற அச்செய்தியை கேட்டு நான் மகிழ்ந்தேன் அப்படின்னு தோழி என்ன பண்ணுறா, தலைவி கிட்ட சொல்கிறா. இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் சொன்னேன்ல, தோழி தலைவிக்கிட்டையும் தலைவியோட தந்தைக்கிட்டையும் அறத்தோடு நிற்கிறதா. ஆனால் தொல்காப்பிய முறைப்படிலாம் தோழி என்ன பண்ணுவா, தோழி செவிலிக்கிட்ட மட்டும்தான் அறத்தோடு நிற்பாள். செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்கும், நற்றாய் தந்தை தன்னையருக்கு அறத்தோடு நிற்கும். இப்போ தொல்காப்பிய விதியை இந்த குறுந்தொகை மீறி இருக்கு. சரிங்களா. அடுத்து அதுதான் இதில் நீ தலைவனுக்கு உரிமையுடையவள் அப்படின்னா
உங்கள் சொந்தக்காரவங்க சொல்கிறத கேட்டு நான் மகிழ்ந்தேன்னு தோழிக்கிட்ட வந்து தலைவிக்கிட்ட தோழி வந்து சுற்றுறா. அப்போ தலைவனுக்கு மனமுடித்து கொடுக்க, ஏன்னா நம்மளோட திருமண முறை உடன்போக்கு திருமண முறை, இங்கே பெற்றோர்கள் ஒத்துக்கிட்டதா இது ஒரு அரிய நிகழ்வாக நான் பதிவு செஞ்சுருக்கேன். குற்றேவல் மகனுக்கு விருந்தளி. தலைவி வீட்டில் தலைவனுக்கு தலைவியை மனம் முடித்து வைக்க இசைந்து உறுதி தந்ததால் தலைவன் தன் வீட்டில் தலைவியை மனம் முடிக்க ஏற்ற செயல்களை செய்கின்றான். தலைவனுடன் இருக்கும் குற்றேவல் மகன் தோழியை பார்க்கின்றான். தோழி அவனிடம் வரைவு முயற்சி எவ்வாறு உள்ளது என வினவ, அதற்கு பதிலாக அவனும் நன்றி என பதில் உரைக்கின்றான். இதை கேட்ட தோழி தலைவியிடம் வரைவை பற்றி நல்ல செய்தி கூறிய இக்குற்றேவல் மகனுக்கு மனமான பின் நீ அவனுக்கு நெய்யையும் கனியையும் காடை கறியோடு சேர்த்து விருந்தாக கொடு. ஏன்னா தலைவன் வீட்டில் திருமண முயற்சி போயிட்டுருக்கு, கல்யாண ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குன்றத வந்து அங்கே தலைவன் வீட்டில் சின்ன சின்ன வேலைகள் பார்க்கக்கூடிய வேலைக்காரன் வந்து இங்கே சொல்கிறான். அதை அவங்கிட்ட வர்றான். அவங்கிட்ட தோழி வினவுறான். நல்லா வேலை போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறான். சொன்னவன இப்படி நல்ல செய்தி சொன்னனால இவனுக்கு விருந்து, நீ கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்ணுனா நெய்யையும் கனியையும் காடை கறியோடு நெய் சோற்ற காடை கறியை வச்சு குழம்பு வச்சு நெய் சோற்றோட கனி பழங்களும் நிறைய சேர்த்து விருந்து வை அப்படின்னு தோழி தலைவிக்கிட்ட சொல்கிறதா குறுந்தொகை 389வது பாடலில் இருக்குது. இப்பாடல் குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள ஒரு அரிய நிகழ்வை வெளிப்படுத்தும் பாடலாகும் என நான் பதிவு செய்து வைத்துள்ளேன். பள்ளைப்பாட்டில் இடித்துரைத்தல். தந்தை தமர் வாழ்த்துக்களுடன் தலைவன் தலைவியின் திருமணம் இனிதாக நடைபெறுகின்றது. சில காலம் தலைவன் தலைவியின் வாழ்வு தெளிந்த நீரோடை போல இருந்து மகிழ்ச்சியுடன் செல்கின்றது. தலைவியின் இன்பத்தை முழுமையாக நுகர்ந்த தலைவனுக்கு சலிப்பு ஏற்படுகின்றது. புது இன்பம் காண பரத்தையரை நாடி சென்று பல நாட்களாக அவர்கள் பகுதியிலேயே தங்குகின்றான். தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தை சினந்த தோழி பரத்தையர் பாங்காயினர் கேட்ப வள்ளைப்பாட்டில் தலைவனின் பரத்தமை ஒழுக்கத்தையும் பரத்தையையும் பரத்தையர் வாழும் சேரி பகுதியையும் இடித்து பாடுகின்றனர். தலைவனை அங்கு தங்க வைத்த பரத்தையரின் ஊர் அவனை தங்க வைத்த குற்றத்தால் பெரும் அழிவை சந்திக்கும் என அந்த வள்ளைப்பாட்டில் இடித்துரைத்து பாடுவதாக குறுந்தொகை 89வது பாடலில் சுட்டுகின்றனர். இப்பாடல் வந்து எனக்கு ஒரு அரிய நிகழ்வாக தெரிஞ்சிச்சு, அதனால் அதை நான் பதிவு செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து பரத்தையர் சேரியில் தங்கி மீண்ட தலைவன் தலைவியை பெற வாயிலாக வந்தபோது தோழி தலைவனை சிறைப்புறமாக பகல் பொழுதில் உணவு உண்டால் இரவு பொழுது உணவுக்கு ஏதும் வழியற்றவன், அத்தகைய தன்மையுடைய நீ தலைவியை மனம் முடித்தலால் தலைவியின் செல்வச் செழிப்பால் இன்று நீ உடுத்தும் தொடுத்தும் பூண்டும் செருகியும் என பல அணிகலன்களோடு விழா கோலம் பூண்டதைப் போல விளங்குகின்றாய் என சுட்டுகின்றாள். 295வது பாடலில் குறுந்தொகையில் என்னென்னா, அப்போ வந்து உனக்கு ஒருவேளை சோத்துக்கே வழி இல்லாதவன் இப்போ நீ தலைவி வந்து நல்ல வசதியானவ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால நீ வந்து என்ன பண்ணுற, நல்ல ஆடைகள் உடுத்துகின்றாய், நல்ல அணிகலன்களை அணிகின்றாய். இப்போ அப்படி இருக்க, ஆனால் இதை தலைவி கூட இருக்காமல் இந்த செல்வச் செழிப்பு தலைவினால் தானே உனக்கு வந்துச்சு. இதை மறந்துட்டு இந்த வாழ்வை வந்து நீ என்ன பண்ணுற, பரத்தையரிடம் போய் சென்று இன்பத்தை அனுபவிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பனுக்கு வாழ்வு வந்த மாதிரி திரியிற, நீ வந்து உன்னோட கஷ்டத்தை உணர்ந்து செயல்படலை அப்படின்ற மாதிரி இந்த பாடல் இருக்கும். இதன் மூலம் தலைவியின் செல்வச் செழிப்பை கொண்டே தலைவன் பரத்தையரை நாடுவதும், தலைவியின் செல்வச் செழிப்பு இல்லையெனில் தலைவன் மறுவேளை உணவுக்கு வழி ஏதும் அற்றவனே என அவனது இயல்பு தன்மை சுட்டப்படுகின்றது. இது ஒரு அரிய நிகழ்வை கொண்ட பாடல் ஆகும் அப்படின்னு இதை நான் எடுத்து காட்டியிருக்கேன். தலைவி ஊடுதல். பரத்தையரை துறந்து வாயிலாக வந்து பணிந்த தலைவனுக்கு தலைவி வாயில் நேர்கிறாள். எனினும் அவன் மீது உள்ள சினம் தணியவில்லை, அவனை விலக்கியே வைக்கின்றாள். எனினும் தலைவன் தலைவியை கூட முயல்கின்றான். தலைவனின் அச்செயலை சினந்து தலைவி பரத்தையர் கூந்தலை புனைந்த கையால் எம் கூந்தலை புனையல் எனவும், அவர்கள் உடலை தீண்டிய கையால் எம்மை தொட எனவும் குறுந்தொகை 191வது பாடலில் கூறி
ஊடுகின்ற நிகழ்வு. தலைவி தலைவனோடு ஊடுகின்ற இந்நிகழ்வும் ஒரு அரிய நிகழ்வே ஆகும். பரத்தையரை சூளுரைத்தல். தலைவனை கவர்ந்து கொண்டதாக பரத்தையரை தோழியும் தலைவியும் இடித்துரைக்கின்றனர். இதனை கேட்ட பரத்தையர், தலைவன் வலிய வந்து தானே எங்களை நுகர்ந்தானே தவிர நாங்கள் அவனை மனையாட்டியாகிய உங்களிடம் இருந்து நாங்கள் பிரித்ததாக நீ நினைத்தால் அதற்கு தண்டனையாக கடல் தெய்வத்தால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம் என குறுந்தொகை 164வது பாட்டில் பரத்தையர் சூளுரைக்கின்ற நிகழ்வும் அரிதான நிகழ்வே ஆகும். என்னன்னா, தலைவன் வலிய வந்து தான் எங்களை கூடினார், நாங்கள் போய் தலைவனை கூடவில்லை அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவன் வலிய வந்து தானே எங்களை நுகர்ந்தானே தவிர நாங்கள் அவனை மனையாட்டி ஆகிய உங்களிடமிருந்து நாங்கள் பிரித்ததாக நீ தப்பாக நீ நினச்சிக்கிட்டேன்னா அதற்கு தண்டனையாக கடல் தெய்வத்தால் நாங்கள் தண்டிக்கப்படுவோம், அதுக்கான தண்டனை கடல் தெய்வம் எங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பரத்தை வந்து தலைவி கிட்ட சூளுரைக்கிறாளாம். இது குறுந்தொகை 164வது பாடலில். இதெல்லாம் பார்க்க எனக்கு அரிதாக இருந்துச்சு, அதனால் நான் அரிதான செயலாக பதிவு செஞ்சுருக்கேன். அறமே சிறந்தது. பரத்தையர் சூளுரையை கேட்ட தலைவி உண்மை நிலையை அறிந்து தலைவன் தன்னை விட்டு பரத்தையரை நாட ஏது என்ன என எண்ணுகின்றாள். ஏதுனா காரணம்னு சொல்லுவோம், அது என்னன்னு இவளை யோசித்து பார்க்குறா. அப்போது தலைவி தான் மகப்பேற்றின் காரணமாக தலைவனுடன் இன்பம் துய்க்காது ஒதுங்கியிருந்த தன் நிலையை எண்ணி வருந்துகின்றாள். அந்த காரணத்துக்காக எண்ணி வருந்துகிறாளாம். இதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு குறுந்தொகை 181வது பாடலில். தான் குழந்தை பேறு அடைந்திருந்தாலும் தலைவனை பேணாமல் இல்லற கடமையில் இருந்து வலிவு இருந்ததே தலைவனின் இத்தகைய பரத்தமை ஒழுக்கத்திற்கு காரணம் என எண்ணி வருந்தும் தலைவியின் இச்செயலும் அரிய நிகழ்வே ஆகும். புதல்வனை ஈன்ற தலைவி புதல்வனை தழுவி தன் பக்கத்தில் இட்டு கட்டிலில் அமைந்த அழகிய சேக்கையில் உறங்குகின்றாள். அப்போது அங்கு சென்ற தலைவன் அன்புடைமை தோன்ற தன் புதல்வனை தழுவி உயிர்த்தனன். அந்நிலையில் தலைவனின் அச்செயலை கண்ட தலைவி அப்புதல்வனை அணைத்தபடியே தலைவனை தன் கையினால் ஊடலை கைவிட்டு புறம் சேர அணைக்கின்றாள். இதுவும் குறுந்தொகை 359வது பாடல். இதுலேயும் குறுந்தொகையின் இல்லற சிறப்பு மிக்க இப்பாடலும் ஒரு அரிய நிகழ்வாக தான் எனக்கு தோன்றுச்சு. முடிவுரை. இயற்கை புணர்ச்சியில் சோலையில் தலைவனை தலைவி மலரை பறித்து தர கூறுதல், தலைவன் தலைவிக்கு தலையாடை தருதல், தலைவியோடு சேர்ந்து தலைவன் கிளி ஓட்டுதல், கலவை தலைவி ஊரார் அறியா வண்ணம் சிறிய வளையல் அணிந்து தன் மெலிவை மறைத்தல், பொருள் தேடச் சென்ற தலைவனின் வரவை உரைத்த பாணனுக்கு உணவு தருதல், தலைவன் பொருட்டு தலைவி தெய்வத்தை தொலேன் என கூறுதல், தலைவி தன் பற்கள் அழிந்து போகட்டும் என தனக்குத்தானே சாபமிட்டு கொள்ளல், தலைவன் தலைவியின் எச்சரிப்பு இவ்வூருக்கு தக்கதோ என வினவல், தலைவிக்கு தான் தொய்யில் எழுதியதை ஊரார் அறிந்தால் மனமுடித்து கொடுப்பரே என கூறல், தோழி தந்தை தாயிடம் அறத்தோடு நிற்றலால் தலைவன் வந்து பெண் கேட்டல், தலைவி தலைவனுக்கு உரியவளை என உறவினர் உரிமை கூறல், தலைவன் வீட்டு திருமண ஏற்பாட்டை கூறிய குற்றேவல் மகனுக்கு தலைவி விருந்தளித்தல், பரத்தையரை நாடிச் சென்ற தலைவனை வல்லைப்பாட்டில் தலைவி இடித்துரைத்தல், தலைவன் வறுமை நிலையையும் தலைவியின் செல்வச் செழிப்பையும் கூறல், தலைவி ஊடுதல், பரத்தையர் சூளுரைத்தல், ஊடல் தணிந்து தலைவி தலைவனை பேணுதலை சிறந்தது என தலைவி உணரல், தலைவனை தலைவி ஏற்றுக்கொள்ளல் என்ற இவ்வனைத்து நிகழ்வுகளும் குறுந்தொகையில் காணப்படும் அரிய நிகழ்வுகளே ஆகும். நன்றி, வணக்கம்.